நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கும் சத்தியத்தை குறித்த வேத பகுதிகளை ஒரு தலைப்பின் கீழாக பார்க்க போறோம். அந்த தலைப்பானது சத்தியத்தை அறிகிற அறிவு. இந்த சத்தியத்தை அறிகிற அறிவை நாம் அடையணுங்கிறதே தேவனுடைய சித்தமா இருக்கு. இதை நமக்கு வேத வசனமும் காண்பிக்குது. 1 தீமோத்தேயு 2:4 எடுத்துக்கொண்டோம்னா, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்தபடியாக நாம எல்லாருமே சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறாரு. இந்த சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே உண்டாச்சு. இந்த சத்திய வார்த்தைகள் நமக்கு அறிவிக்கப்பட்ட போது அதை விசுவாசித்து நாம ரட்சிப்பின் முதல் படி எடுத்து வைக்கிறோம். அப்படியாக சத்திய வார்த்தைகள் மூலமாக ஜெனிப்பிக்கப்பட்டு புதிய சிருஷ்டிகளாக மாறுகிறோம். மேலும் இந்த சத்திய வார்த்தைகளின் தொகுப்பாக கொடுக்கப்பட்ட வேதத்தை அனுதினமும் வாசித்து தியானித்து அதுல கொடுக்கப்பட்ட கற்பனைகளை கைக்கொள்வதன் மூலமாக நாம பாவத்திற்கு விலகி இருக்கிற வழிகளை தெரிந்து கொள்கிறோம். அப்படியாக சத்தியத்தை அறிந்து கொண்டு அதன் மூலமாக விடுதலையும் பெறுகிறோம். அதனால்தான் யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. சத்தியமாக இருக்கிற தேவனை நாம அறிந்து கொள்வது இந்த சத்திய வார்த்தைகள் மூலமாகவே. இந்த சத்தியத்தை நாம புரிந்து கொள்வதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனா இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டாரு. அவரின் மூலமாகவே நாம சத்தியம் என்னதுன்றதை புரிந்து கொள்கிறோம். ஏன்னா எல்லா மனிதரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானாங்க. அவங்க இடத்துல சத்தியம் காணப்படாததாக இருந்தது. அப்படி சத்திய தேவனை நாம அறிந்து கொண்டது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனா வெளிப்பட்டதின் மூலமாகவே. அவர் மனுஷகுமாரனா இந்த பூமியில பிறப்பதற்கு முன்பாக சத்தியத்தை அறிந்து பாவத்திலிருந்து விலகி இருக்க நியாயப்பிரமாணமானது கொடுக்கப்பட்டது. அந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக பாவத்திற்கான பலி முறைமைகளும் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா அது முழுமை பெறலங்கிறத காண்பிக்கிற விதமாக வருஷந்தோறும் பாவத்திற்கான பலிகள் செலுத்தப்பட்டது. அப்போ ஒவ்வொரு வருஷமும் பாவம் இருக்குங்கிற நினைவு கூறுதல் தான் இருந்தது. ஏன்னா மனுஷன் பாவத்திற்கான பலி செலுத்துமா, மறுபடியுமாக அந்த பாவத்தை செய்துவிட்டு அதற்கு அடுத்த வருஷம் பலிகளை செலுத்துவான். இப்படியாக மனிதர்கள் சத்தியத்தை சரியாக புரிந்து கொள்ளாம பாவத்திலே உழன்று கொண்டிருந்தாங்க. அப்படி இருந்த மனிதர்களுக்கு சத்தியத்தை அறியும் அறிவை வெளிப்படுத்துவதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே பேரான கிருபாதார பலியாக கொடுக்கப்பட்டாரு. அவர் மூலமாக நாம சத்தியத்தை அறிகிற அறிவை பெற்றுக்கொண்டோம். அப்படி அவரை அறிந்து கொண்டும் நாம பாவம் செய்தால் செலுத்தத்தக்க பலி வேற எதுவும் இல்லைன்னு சொல்லி எபிரேயர் 10:26 சொல்லுது. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி ஈராமல். இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி சத்தியத்தை அறிகிற அறிவை நாம் அடைந்து கொண்டோம். யார் மூலமாக? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டதின் மூலமாக. அவரே சத்தியமாக இருந்து சத்தியத்திற்கான மாதிரியை நமக்கு காண்பித்து போனாரு. அப்படி அவர் மூலமாக நாம சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பிற்பாடும் பாவங்களை செய்து கொண்டே இருந்தோமேயானால் நாம இன்னும் உணர்வில்லாதவர்களாக நாம செலுத்துறதுக்கு வேற எந்த ஒரு பலியும் இல்லாம நியாய தீர்ப்பு நாள்ல ஆக்கினைக்கு ஏதுவாக நாம நடந்துட்டு இருக்கோங்கிறத அறிந்து கொள்ளணும். அப்படியாக நாம் ஆக்கினைக்குள்ளாக போகக்கூடாதுங்கிறதுக்காகவே சத்திய வார்த்தைகளை அறியும் அறிவை அடையும்படி தேவன் இன்றைக்கும் மனிதர்களுக்கு இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துறாரு. இந்த சத்திய வார்த்தைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிற்பாடு அவருடைய சீஷர்களும் இந்த உலகெங்கிலும் பறைசாற்றினாங்க. முக்கியமா அவர்கள் மூலமாக சத்தியத்தை அறிகிற அறிவின் வாசனைய இந்த உலகத்துக்கு தேவன் வெளிப்படுத்துகிறவராக இருந்தார்னு சொல்லிட்டு பவுலடியார் 2 கொரிந்தியர் 2:14 சொல்றாரு. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்துல பவுலடியார் சொன்னபடி சீஷர்கள் முதலாவதாக சத்தியத்துல நிலைத்திருந்து அவர்களை கொண்டு சத்தியத்தை அறிகிற அறிவின் வாசனைய இந்த உலகத்திற்கு தேவன் பறைசாற்றினாரு. இந்த சத்தியத்துல நாம நிலைத்திருக்கும் போது நம் மூலமாகவும் சத்தியத்தை அறிகிற அறிவின் வாசனைய அநேகருக்கு தேவன் வெளிப்படுத்துவாரு. அப்படியாக நாம மாறணுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு. இதை அறிந்து கொண்டு சத்தியத்தை அறிகிற அறிவை நாம் அடைந்திருக்கிறோமாங்கிறத முதலாவதாக நிதானித்து பார்க்கணும். அதற்கு
நாளுக்கு பிற்பாடு சத்தியத்துல நிலைத்திருந்து நம் மூலமாக அநேகர் இந்த சத்தியத்தை அறிகிற அறிவின் வாசனைக்குள்ளாக சேர்க்கப்படுவதற்கு நாம முனைப்போடு செயல்படணும். அந்தபடியாக சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்து அநேகருக்கு அந்த சத்தியத்தை அறிகிற அறிவின் வாசனையை உணர்த்துபவர்களாக மாற அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, சத்தியத்தை அறியும் அறிவை நாங்கள் அடையணுங்கிறது உம்முடைய சித்தமா இருக்குங்கிறத உம்முடைய வார்த்தைகள் மூலமாக வெளிப்படுத்திருக்கீங்க தகப்பனே. அப்படியாக சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்து கொண்டு நாங்க இந்த பாவங்கள்ல இருந்து விடுதலை பெற்று அநேகருக்கு உம்மை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துபவர்களாக மாற தேவரீர் எங்களுக்கு தயவு பாராட்டுங்கப்பா. சத்தியத்தை அறிகிற அறிவை பிரதானம்ங்கிறத ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில மையப்படுத்தி உம்முடைய சத்திய வார்த்தைகளை நிலைத்திருக்க தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. சத்தியத்தை மீறி நடக்கும்போது நாங்க செலுத்துறதுக்கு வேற எதுவும் பலி இல்லாம நியாய தீர்ப்பு நாள்ல ஆக்கினைக்குள்ளாக போகாத படிக்கு தேவரீர் எங்களை காத்தருளுங்க தகப்பனே. அப்படியாய் சத்தியத்துல நிலைத்திருக்கிறவர்களாய் சத்தியத்தை அறிகிற அறிவின் வாசனையை உலகுக்கு வெளிப்படுத்துகிறவர்களாய் தேவரீர் எங்களை நடத்தப் போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.